சிறந்த வாழ்க்கை தத்துவ பொன்மொழிகள். பெற்றோரின் அறிவுரை நெல்லிக்காயைப் போல் கசந்தாலும் அதை பொறுமையாக சுவைத்தால் வாழ்க்கை இனிமையாயிருக்கும். தேடலும் தேவையும் தீர்வதே இல்லை மனித வாழ்க்கையில். பழகிய கத்தி என்றாலும் பதம் பார்க்கிறது, பல நேரங்களில் பக்குவம் இல்லாமல். வருமானத்திற்கு மட்டும்தான் இங்கு பஞ்சம், வறுமைக்கு மட்டும் இல்லை எப்போதுமே பஞ்சம். உழைப்புக்கு பலன் மெதுவாய் கிடைத்தாலும் அது என்றும் உயர்வாய்தான் பேசப்படும். எதிர்காலம் உள்ளங்கை ரேகையில் இல்லை, அது உன் உள்ளத்தில் உள்ளது. ஒரு கதவை மூடினாலும் இன்னொரு கதவை திறப்பான் என்ற நம்பிக்கைதான் இன்று பலரின் வாழ்க்கை. இல்லமோ உள்ளமோ கண்டதையும் நிரப்பினால் இடைஞ்சல்தான். வாழ்க்கை நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சுன்னா நாம் சரியான பாதையில் போகிறோம்னு அர்த்தம். பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை, பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை. கண்களை கலங்க வைக்க வெங்காயம்தான் வெட்டணும்னு இல்லை, உண்மையான அன்பு வைத்தாலே போதும். நம்ம பின்னாடி மற்றவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா வாழ்க்கையில் முன்னாடி போக முடியாது. மனதில் பட்டதை சொல்லுங்கள், ஆனால் அடுத்தவர் மனம் பட்டு போகும்படி சொல்லாதீர்கள். எதன் மீதும் ஆசைப்படுவதில் தவறில்லை, அதற்கு நீ அடிமையாகாதவரை. உணரும் வரை உண்மை கூட பொய்தான், புரியும் வரை வாழ்க்கை கூட ஒரு புதிர்தான். வார்த்தைகளின் எல்லைகளை பொறுத்தே உறவுகளின் ஆயுட்காலமும் அதிகரிக்கும். உபதேசம் செய்யாதே, உதாரணமாயிரு. ஊரை பழிக்காதே, உன்னை மாற்றிக்கொள். படிப்பறிவை விட மேலானது வாழ்க்கையில் சிலரால் படும் அறிவு. நிறைய பேர் செல்வதால் அது நல்வழி என்று பொருள் அல்ல. நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவு என்பதை புரிந்து கொள்ள பலரை நாம் கடந்து செல்ல வேண்டும். விரும்பியதை பெற காசிருந்தால் மட்டும் போதாது, பொறுமையும் வேண்டும். தவறு செய்ய யாரும் பயப்படுவதில்லை, செய்யும் தவறு வெளியே தெரியக்கூடாதென்றே பயப்படுகிறார்கள். வாழ்க்கை என்றுமே அழகானதுதான், உங்கள் மனம் சொல்வதை மட்டுமே கேட்டால். தனக்கு வலிக்கும் வரை மற்றவர்களின் வலி என்பது நமக்கு ஒரு தகவலே. மற்றவருக்கு பயப்படும்படி வாழ்வதல்ல வாழ்க்கை, மற்றவருக்கு பயன்படும்படி வாழ்வதே வாழ்க்கை. கடனில் புல்லட் வாங்கி ஓட்டுபவனுக்கு மரியாதை கொடுக்கும் சமூகம்தான் கடன் இல்லாமல் சைக்கிளில் போகிறவனை ஏளனமாக பார்க்குது. இதுதான் இறுதி பக்கம் என்று கூற முடியாத ஒரு புதிர் புத்தகம்தான் வாழ்க்கை. நமக்கு முக்கியத்துவம் இல்லை என்ற பட்சத்தில் முடிந்தவரை முகம் காட்டாமல் இருப்பது நல்லது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். விளையாட்டாக எடுத்துக்கொள்ளும் விஷயங்களில்தான் அதிக தோல்விகளை சந்திக்கின்றோம். உண்மையாக இருப்பவர்கள்தான் வாழ்க்கையில் அதிகம் ஏமாற்றப்படுகிறார்கள். சில நேரம் கண்ணீரை துடைக்க யாரையோ நாடுகிறோம், நம் கைகளை கட்டிவிட்டு. சொல்லத் தெரியாத வயதில் சத்தமாகவும், சொல்லத் தெரிந்த வயதில் மௌனமாக மனதிற்குள்ளும் அழுது கொள்கிறோம். பணம் யாருடன் அதிகம் சேர்கிறதோ அவர்களை உலகத்துக்கு அதிகமாக பிடிக்க வைத்து விடுகிறது. ஏக்கர் ஏக்கராக இடம் வாங்குபவனை பார்த்து சிரித்தது சுடுகாடு.
உன்னைய வாங்கப் போவது நான் தான் என்று. தவறான மனிதர்களால் தான் வாழ்க்கையில் சரியான பாடத்தை கற்றுத்தர முடியும். தாத்தா கூறிய கதைகளில் யாரும் இறந்து போனதில்லை. ஆனால் தாத்தா இறந்து போன பின் எல்லா கதைகளும் இறந்து போயின. நமக்கு பிடித்ததை தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர அது மற்றவர்களுக்கு பிடிக்குமா என்று யோசிக்கக்கூடாது. விதியை நம்பிக்கொண்டிருப்பவன் என்றும் விழிக்க மாட்டான். தன்னம்பிக்கையோடு இருப்பவன் என்றும் தோற்க மாட்டான். எல்லா தத்துவங்களும் இளமையிலே வாசிக்க கிடைக்கிறது. ஆனால் அதை பின்பற்ற முதுமை வரை போராட வேண்டியிருக்கிறது. குணத்தை பற்றி சொல்ல ஆள் இல்லை, குறை சொல்ல ஊரே உள்ளது. உழைத்த காசிற்கு மட்டும் கையேந்து, மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதே. கற்பனை என்ற போர்வையில் ஒளிந்திருக்கின்றன நம் நிறைவேறா ஆசைகள். சோகங்களும் வலிகளும் அனைவரது வாழ்விலும் உண்டு. அவற்றை மறந்து வாழ வேண்டுமே தவிர மறைத்து வாழக்கூடாது. அன்று உனக்காக சிரித்தவர்கள் இன்று உனக்காக அழுதால் நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமானது. அடுத்தவரை ஈர்ப்பதற்காகவும் அடுத்தவரின் எண்ணங்களுக்காகவுமே இங்கு பலரின் வாழ்க்கை நகர்கிறது. வாழ்க்கையை வாழும்போதே ரசித்து வாழுங்கள். ஏனென்றால் எப்போது எதை இழப்போம் என்பது நமக்கே தெரியாது. மனமும் கண்ணாடியைப் போல்தான், உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை. யாருக்காகவும் காத்திருக்காதே. நீ காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரிக்கப் போவதில்லை. நம்மை யார் என்று நமக்கே தெரியப்படுத்த தேவைப்படும் ஒன்றுதான் அவமானம். அணை உடைத்த நீர் அழிவையே தரும். மனம் உடைத்த வார்த்தை இழிவையே தரும். வாழ்க்கையில் வலிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் எப்போதும் சிறந்ததாகவே இருக்கும். நேசிக்க யாரும் இல்லை என யோசிக்க வைக்கிறது வாழ்க்கை. நேசிக்க அன்பு வரும்பொழுது அதை நினைக்க மறந்து விடுகிறது. அம்மாவின் அன்பு கடல் அலை போன்றது, வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்பாவின் அன்பு நடுக்கடல் போன்றது, வெளியே தெரியாது, ஆனால் ஆழம் அதிகம். அடுத்த நொடி நமக்கு சொந்தமில்லாத போது நீயா நானா என்ற போட்டி பொறாமைகள் எதற்கு? விதியை மதியால் வெல்லலாம் என்று எவ்வளவு முயற்சி செய்தாலும் பல நேரங்களில் விதிதான் வெல்லுகிறது. பூவோடு இருப்பதால் முல்லை யாரும் விரும்புவதில்லை. முள்ளோடு உள்ளதென்று பூவை வெறுப்பதும் இல்லை. போதித்தால் புரியாது, பாதித்தால்தான் புரியும். அறிவுரை வழங்காதே, கேட்காதவரை. அதிகமாக தெரிய தெரிய தெரியாதது அதிகம் இருக்கிறது என தெரிய வருகிறது. இல்லமோ உள்ளமோ கண்டதையும் நிரப்பினால் இடைஞ்சல்தான். வாழ்க்கை நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சுன்னா நாம் சரியான பாதையில் போகிறோம்னு அர்த்தம். பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை, பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை. கண்களை கலங்க வைக்க வெங்காயம்தான் வெட்டணும்னு இல்லை, உண்மையான அன்பு வைத்தாலே போதும். உழைப்பவர்களின் ஊதியமெல்லாம் வியர்வையோடு கரைய ஊழல் செய்கிறவன் வாழ்க்கையெல்லாம் மாடி வீடுகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாளை கனவை போன்றது, இன்றைய நிஜத்தை ரசித்திருங்கள். எதிர்ப்பவரிடம் துணிந்து நில், மதிப்பவரிடம் பணிந்து செல்.
வாழ வழியில்லை என்று புலம்பாதீர்கள். நீங்கள் பயணித்து கொண்டிருப்பதுதான் உன் வாழ்க்கை என்று முன்னேறு. நல்லவனாயிருந்தா கடைசி வரை நல்லவனாகவே இருக்கலாமே தவிர நல்லா இருக்க முடியாது. அறிவாக பேசுவதை விட பணிவாக பேசுபவர்களிடமே மனம் அதிகமாக பேச விரும்பும். வீட்டில் உள்ளவர்களை அறிவினால் அளவிடுவதும் வெளியாட்களை அன்பினால் அளவிடுவதும் முட்டாள்தனம். தெளிவான பொய்க்கும் விளக்கங்கள் அவசியமற்றது. சில நேரங்களில் விவாதங்களும். சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம். பறவைக்கு அழகு சிறகு, உங்களுக்கு அழகு சிரிப்பு. நீ தேர்ந்தெடுக்கும் பொருள் கூட உன் குணத்தை காட்டும். ஆனால் நீ தேர்ந்தெடுக்கும் நட்போ உன்னையே காட்டும். எது நல்லது என்பதை தொடர்ந்து சொல்லாதீர்கள், தொடர்ந்து செல்லுங்கள். பெற்றோரின் அறிவுரை நெல்லிக்காயைப் போல் கசந்தாலும் அதை பொறுமையாக சுவைத்தால் வாழ்க்கை இனிமையாயிருக்கும். தேடலும் தேவையும் தீர்வதே இல்லை மனித வாழ்க்கையில். பழகிய கத்தி என்றாலும் பதம் பார்க்கிறது, பல நேரங்களில் பக்குவம் இல்லாமல். வருமானத்திற்கு மட்டும்தான் இங்கு பஞ்சம், வறுமைக்கு மட்டும் இல்லை எப்போதுமே பஞ்சம். உழைப்புக்கு பலன் மெதுவாய் கிடைத்தாலும் அது என்றும் உயர்வாய்தான் பேசப்படும். வானிலையை விட அதிவேகமாக மாறுகிறது மனிதனின் மனநிலை. மனித மனங்களிலிருந்து மனிதநேயம் மட்டும்தான் இன்னும் எட்டாத தொலைவில் இருக்கின்றது. எதிர்காலம் உள்ளங்கை ரேகையில் இல்லை, அது உன் உள்ளத்தில் உள்ளது. ஒரு கதவை மூடினாலும் இன்னொரு கதவை திறப்பான் என்ற நம்பிக்கைதான் இன்று பலரின் வாழ்க்கை. நம்ம பின்னாடி மற்றவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா வாழ்க்கையில் முன்னாடி போக முடியாது. மனதில் பட்டதை சொல்லுங்கள், ஆனால் அடுத்தவர் மனம் பட்டு போகும்படி சொல்லாதீர்கள். எதன் மீதும் ஆசைப்படுவதில் தவறில்லை, அதற்கு நீ அடிமையாகாதவரை. உணரும் வரை உண்மை கூட பொய்தான், புரியும் வரை வாழ்க்கை கூட ஒரு புதிர்தான். வார்த்தைகளின் எல்லைகளை பொறுத்தே உறவுகளின் ஆயுட்காலமும் அதிகரிக்கும். உபதேசம் செய்யாதே, உதாரணமாயிரு. ஊரை பழிக்காதே, உன்னை மாற்றிக்கொள். படிப்பறிவை விட மேலானது வாழ்க்கையில் சிலரால் படும் அறிவுகள். போதித்தால் புரியாது, பாதித்தால்தான் புரியும். அறிவுரை வழங்காதே, கேட்காதவரை. அதிகமாக தெரிய தெரிய தெரியாதது அதிகம் இருக்கிறது என தெரிய வருகிறது. இல்லமோ உள்ளமோ கண்டதையும் நிரப்பினால் இடைஞ்சல்தான். வாழ்க்கை நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சுன்னா நாம் சரியான பாதையில் போகிறோம்னு அர்த்தம். பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை, பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை. கண்களை கலங்க வைக்க வெங்காயம்தான் வெட்டணும்னு இல்லை, உண்மையான அன்பு வைத்தாலே போதும். நம்ம பின்னாடி மற்றவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா வாழ்க்கையில் முன்னாடி போக முடியாது. மனதில் பட்டதை சொல்லுங்கள், ஆனால் அடுத்தவர் மனம் பட்டு போகும்படி சொல்லாதீர்கள். எதன் மீதும் ஆசைப்படுவதில் தவறில்லை, அதற்கு நீ அடிமையாகாதவரை. உணரும் வரை உண்மை கூட பொய்தான், புரியும் வரை வாழ்க்கை கூட ஒரு புதிர்தான். வார்த்தைகளின் எல்லைகளை பொறுத்தே உறவுகளின் ஆயுட்காலமும் அதிகரிக்கும்.
உபதேசம் செய்யாதே, உதாரணமாயிரு. ஊரை பழிக்காதே, உன்னை மாற்றிக்கொள். படிப்பறிவை விட மேலானது வாழ்க்கையில் சிலரால் படும் அறிவு. இன்றைய லட்சியம் நாளைய சாதனை, இன்றைய அலட்சியம் நாளைய சோதனை. மனதை சுத்தப்படுத்த ஒரு நொடி போதும். அந்த ஒரு நொடியை செலவு செய்யத்தான் நமக்கு மனம் இல்லை. அடுத்த நொடி நமக்கு சொந்தமில்லாத போது நீயா நானா என்ற போட்டி பொறாமைகள் எதற்கு? விதியை மதியால் வெல்லலாம் என்று எவ்வளவு முயற்சி செய்தாலும் பல நேரங்களில் விதிதான் வெல்லுகிறது. பூவோடு இருப்பதால் முல்லை யாரும் விரும்புவதில்லை. முள்ளோடு உள்ளதென்று பூவை வெறுப்பதும் இல்லை. உழைப்பவர்களின் ஊதியமெல்லாம் வியர்வையோடு கரைய, ஊழல் செய்கிறவன் வாழ்க்கையெல்லாம் மாடி வீடுகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாளை கனவை போன்றது. இன்றைய நிஜத்தை ரசித்திருங்கள். எதிர்ப்பவரிடம் துணிந்து நில், மதிப்பவரிடம் பணிந்து செல். வாழ வழியில்லை என்று புலம்பாதீர்கள். நீங்கள் பயணித்து கொண்டிருப்பதுதான் உன் வாழ்க்கை என்று முன்னேறு. நல்லவனாயிருந்தா கடைசி வரை நல்லவனாகவே இருக்கலாமே தவிர நல்லா இருக்க முடியாது. அறிவாக பேசுவதை விட பணிவாக பேசுபவர்களிடமே மனம் அதிகமாக பேச விரும்பும். வீட்டில் உள்ளவர்களை அறிவினால் அளவிடுவதும் வெளியாட்களை அன்பினால் அளவிடுவதும் முட்டாள்தனம். தெளிவான பொய்க்கும் விளக்கங்கள் அவசியமற்றது. சில நேரங்களில் விவாதங்களும். சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம். பறவைக்கு அழகு சிறகு, உங்களுக்கு அழகு சிரிப்பு. நீ தேர்ந்தெடுக்கும் பொருள் கூட உன் குணத்தை காட்டும். ஆனால் நீ தேர்ந்தெடுக்கும் நட்போ உன்னையே காட்டும். எது நல்லது என்பதை தொடர்ந்து சொல்லாதீர்கள், தொடர்ந்து செல்லுங்கள். பெற்றோரின் அறிவுரை நெல்லிக்காயைப் போல் கசந்தாலும் அதை பொறுமையாக சுவைத்தால் வாழ்க்கை இனிமையாயிருக்கும். தேடலும் தேவையும் தீர்வதே இல்லை மனித வாழ்க்கையில். பழகிய கத்தி என்றாலும் பதம் பார்க்கிறது, பல நேரங்களில் பக்குவம் இல்லாமல். வருமானத்திற்கு மட்டும்தான் இங்கு பஞ்சம், வறுமைக்கு மட்டும் இல்லை எப்போதுமே பஞ்சம். உழைப்புக்கு பலன் மெதுவாய் கிடைத்தாலும் அது என்றும் உயர்வாய்தான் பேசப்படும். வானிலையை விட அதிவேகமாக மாறுகிறது மனிதனின் மனநிலை. மனித மனங்களிலிருந்து மனிதநேயம் மட்டும்தான் இன்னும் எட்டாத தொலைவில் இருக்கின்றது. எதிர்காலம் உள்ளங்கை ரேகையில் இல்லை, அது உன் உள்ளத்தில் உள்ளது. பெற்றோரின் அறிவுரை நெல்லிக்காயைப் போல் கசந்தாலும் அதை பொறுமையாக சுவைத்தால் வாழ்க்கை இனிமையாயிருக்கும். தேடலும் தேவையும் தீர்வதே இல்லை மனித வாழ்க்கையில். பழகிய கத்தி என்றாலும் பதம் பார்க்கிறது, பல நேரங்களில் பக்குவம் இல்லாமல். வருமானத்திற்கு மட்டும்தான் இங்கு பஞ்சம், வறுமைக்கு மட்டும் இல்லை எப்போதுமே பஞ்சம். உழைப்புக்கு பலன் மெதுவாய் கிடைத்தாலும் அது என்றும் உயர்வாய்தான் பேசப்படும். எதிர்காலம் உள்ளங்கை ரேகையில் இல்லை, அது உன் உள்ளத்தில் உள்ளது. ஒரு கதவை மூடினாலும் இன்னொரு கதவை திறப்பான் என்ற நம்பிக்கைதான் இன்று பலரின் வாழ்க்கை. நன்றி.